உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே திமுகவை தாக்கியும் திமுகவை எதிர்த்தும் திமுகவை விமர்சித்துமே இருக்கு. எப்பவுமே கெட்டதை எதிர்த்துடணும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. திமுக அப்படிங்கிறது எப்பவுமே மனிதர்களுக்கு நல்லது செய்யறதே இல்ல, மனித குல விரோதி. இளையராஜா மேஸ்ட்ரோ ஆனது பெரியார் போட்ட பிச்சை. இதை பேசுனது திமுகவினர். சரிங்களா? இன்னைக்கும் பணத்துக்கு முன்னாடி மோளம் அடிச்சுட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் ஏன் மேஸ்ட்ரோவா மாறல? அது ஏன் அவங்களுக்கு மட்டும் நீங்க பிச்சை? நீங்க ஒரு கனவுலகிலேயே திமுக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அவங்க அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால அவங்க பண்றதெல்லாம் சரி, எதிர்த்து யாராவது பேசினா அவங்க மேல வழக்கு போடுறது. எத்தனை ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருந்துதான். ஊடகம் நடத்தணும் அப்படின்னா கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, லேகி வைக்கிறவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும். இப்படியே மீடியா சக்கரையே எறும்பு தின்றுச்சு, சாக்கே கரையா அரிச்சிருச்சு, எலி ஒரு டாக்குமெண்ட்டை கடிக்காதான் என்ன? அதுவும் ஸ்டாலின் சொன்னா ஏகப்பட்ட பெருச்சாலிகள் அறிவாலயத்திலேருந்தே போய் கடிச்சிட்டு வரும். கருணாநிதியோட கையில இலங்கை தமிழர்களோட மொத்த உயிரும் இருக்கு. இவரை நினைச்சிருந்தா இங்க உட்காந்துட்டு அவங்களை காப்பாத்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு கருணாநிதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவும்? கேட்கிற சீட்டை கொடுக்கலன்னா தயாளு அம்மாள் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் கேட்கிற சீட்டை கொடுத்து கையில காலில் விழுந்து காம்ப்ரமைஸ் பேசி தயாளு அம்மாளுக்கு பதிலாக கனிமொழியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்ச உத்தமர் தான் இவர். தன்னோட கட்சி உரிமையவே காப்பாத்திக்க முடியல, ஊழல்ல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லலாம். பல வீடியோக்கள், அவருடைய வீடியோக்கள் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. மிகவும் புகழ்பெற்ற பெருமைக்குரிய நபர், அரசியல் விமர்சகர் வெங்கிரத்னம் நம்மோடு இருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வீடியோக்கள் பொதுவா உங்களை பத்தின ஒரு கேள்வியா இருக்கட்டும், உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே திமுகவை தாக்கியும் திமுகவை எதிர்த்தும் திமுகவை விமர்சித்துமே இருக்கு. ஏன்? எப்பவுமே கெட்டதை எதிர்த்துடணும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. திமுக அப்படிங்கிறது எப்பவுமே மனிதர்களுக்கு நல்லது செய்யறதே இல்ல, மனித குல விரோதிகள் அப்படின்னு அவங்களை நான் பாக்குறேன். இன்னும் ஷார்ப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதோட ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அதோட தொடக்க முனை அப்படிங்கிறது அண்ணா அறிவாலயத்துலதான் இருக்கும் அப்படின்னு ஆழமா நம்புறேன் நான். திமுக அப்படின்னாலே அது ஒரு விஷம். அந்த விஷத்தை எதிர்த்து நிக்கிறது நம்ம ஒரு தமிழனா நம்மளோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எந்த ரூபத்திலையும் திமுகவை எதிர்ப்பேன், எந்த சூழல்லையும் எதிர்த்துட்டே தான் இருப்பேன். இந்த கேள்வியை பத்திரிகையாளர் செந்தில்வேல்கிட்ட வச்சா அவர் திமுக இது வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பட்டியல பேட்டி முடிகிற வரைக்கும் பேசுவார். இந்த வீடியோ மூலியமாவே செந்தில்வேலுக்கு நான் அழைப்பே எடுக்கிறேன். திமுக தீய சக்தி அப்படின்னு நான் பேசுறேன், அவர் வேணா திமுக தான் எல்லாம் செஞ்சதுன்னு பேசிட்டோம், டிபேட் பண்ணி பார்த்துருவோம், முடிவை மக்கள்கிட்ட விட்டுருவோம். என்ன திமுக நல்லது செஞ்சது? திமுக கிட்ட உள்ள ஒரே பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நாட்டுல எது எங்க நல்லது நடந்தாலும் இது திமுக போட்ட பிச்சை. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதியா இருக்காங்க, அது திமுக போட்ட பிச்சை. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளையராஜா இன்னைக்கு மேஸ்ட்ரோ ஆயிருக்காரு அப்படின்னா அது திமுக போட்ட பிச்சை. இதெல்லாம் கடந்த காலகட்டத்துல திமுக பேசுனது தானே, உண்மைதானே? இளையராஜா திறமையால மேஸ்ட்ரோ ஆனாரா இல்ல திமுக போட்ட பிச்சையா? வாயை திறந்தா பெரியார் போட்ட பிச்சை, பெரியார் போட்ட பிச்சை, பெரியார் போட்ட பிச்சை. கல்வி சார், கல்விக்கு திமுக எவ்வளவு செஞ்சிருக்கு, உயர்கல்விக்கு, பட்டியல் சமூக மக்களினுடைய உயர்வுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க பட்டியலிடுறாங்களே. திமுக இல்லைன்னா இப்ப யாரும் இங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? திமுக செஞ்சுதா இல்லையா? திமுக இல்லைன்னா ஆட்சியில இருந்தா செய்ய வேண்டியது உங்களோட கடமைங்க. அதுலயும் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க நீங்களே ஒத்துக்க. திமுக ஆட்சியில நீ உட்காந்துருக்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நீ செஞ்சுதானே ஆகணும். இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் படிச்சு எல்லாம் முன்னுக்கு வந்திருக்காங்களா? திமுக இல்லாத பிற மாநிலத்துல யாரும் முன்னுக்கு வரலையா? அதாவது மனிதனோட முன்னேற்றம் அப்படிங்கிறது யார் ஆட்சியில இருந்தாலும் இயல்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் சம்பளம் கிடைச்ச இடத்துல போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20,000 சம்பளம் இருக்கும். அது என்னாலதான் வந்துச்சு, ஒன்னாலதான் வந்துருச்சு அப்படிங்க முடியாது. விலைவாசி ஏறும்போது சம்பளமும் ஏறிடும். அது ஆனா இந்த திமுக கூட்டம் சம்பளம் ஏறினதுக்கு நாங்க தான் காரணம்னு வேணா கிரெடிட் அடிக்குவாங்க. இந்த பக்கம் விலைவாசி ஏறிச்சே அது காரணம் யாருப்பா அப்படின்னா அது பிஜேபியோட சதி அப்படின்ட்டு நேரா அங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க மேல நம்ப முடியாது. நீங்க நான் அதுக்குதான் நல்ல உதாரணமா இளையராஜாவை சொன்னேன். இளையராஜா மேஸ்ட்ரோ ஆனது பெரியார் போட்ட பிச்சை. இதை பேசுனது திமுகவினர். சரிங்களா? இன்னைக்கும் பணத்துக்கு முன்னாடி மோளம் அடிச்சுட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் ஏன் மேஸ்ட்ரோவா மாறல? அது ஏன் அவங்களுக்கு மட்டும் நீங்க பிச்சை போடல? இன்னைக்கும் 100க்கும் 200க்கும் 300க்கும் சவத்துக்கு முன்னாடி மோளம் அடிக்கிறாங்கல்ல, அது அவங்களோட தொழில். நான் அதை வந்து குறைச்சலாம் மதிப்பு இல்லை, அவங்களோட தொழில், அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஏன் இளையராஜாவா மாறல? ஏன் பெரியார் அவங்களெல்லாம் இளையராஜாவா மாத்தல? ஏன் திமுக அவங்களெல்லாம் இளையராஜாவா மாத்தல?
இளையராஜாவுக்கு திறமை இருந்தது, மேஸ்ட்ரோ ஆனாரு, அதுக்கான முயற்சி செஞ்சாரு. அவருக்கு அவரோட திறமைக்கு உரிய அங்கீகாரம், காலம், நேரம் எல்லாம் ஒண்ணு கூடி வந்துருச்சு. அவரு இன்னைக்கு சாதிச்சிருக்காரு. இல்ல இளையராஜாவுக்கு நாங்க இல்லைன்னா இளையராஜா மியூசிக் அடிச்சிருக்க முடியுமா அப்படின்னா உலகம் முழுக்க யாருமே இசையமைப்பாளர் உருவானதே இல்லையா? கால சூழல்ல திறமசாலிகள் உருவாகுவாங்க, வளர்ந்துகிட்டு தான் வருவாங்க. அதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க பிச்சையே எடுக்கலாம் இந்த தொழிலை விட்டுட்டு. அப்படிதான் பேசணும். முரசொலி அலுவலகம், அறிவாலயம், அந்த பில்டிங், இது எல்லாமே சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்கு. நிலம் யாருது அப்படின்ற கேள்வி இருக்கு. அந்தந்த நேரத்துல பூதாகரமாகும் போது சில தகவல்கள் சொல்லப்படுது. உங்களுக்கு வரலாறு தெரியும், பல விஷயங்களை டீகோட் பண்றீங்க. இந்த 2 இடத்துலயும் இருக்கக்கூடிய உண்மை என்ன? அதாவது நீங்க இன்னும் டீப்பாவே நம்ம இதை பேசலாம். இப்ப நீங்க முரசொலி அலுவலகம் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, இவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சினிமா, கருணாநிதி குடும்பம் அப்படிங்கிறத தனித்தனியா பிரிச்சிட முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை. திமுக 1967 ஜெயிச்சதுக்கு காரணமே எம்ஜிஆர் தான் அப்படிங்கறத மக்களுக்கும் தெரியும், அண்ணா அவர்களும் ஒத்துப்பாரு அதை. ஆனா கருணாநிதிக்கு அது பொறுக்காது. இவன் நம்மளை விட பெரிய ஆளா இருக்காங்களே. இத்தனைக்கும் கருணாநிதி அளவுக்கு ஒரு பேச்சு திறன், எழுத்து திறன் அப்படிங்கிறது புரட்சி தலைவருக்கு கொஞ்சம் குறைவுதான். ஆனா அவரோட வசீகரம், மக்களுக்கு நல்லது செய்த விதம், அந்த சினிமா பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருந்ததை விட பல மடங்கு அன்னைக்கு புரட்சி தலைவருக்கு இருந்துச்சு. அதை இவரால சகிச்சிக்க முடியல. எப்படியாவது எம்ஜிஆரை டம்மி பண்ணி ஆகணும் அப்படின்னு மூகா முத்து தன்னோட மகனை நடிக்க வச்சு எப்படியாவது எம்ஜிஆரோட மவுசை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையோ பிள்ளை அப்படின்னு தாம்பெத்த பிள்ளைய கொண்டு வந்து நடிக்க வச்சு, இடையில என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு பாத்தீங்களா, அத அண்ணா மறைந்த பிறகு இவர் முதலமைச்சரான பிறகு ஆஃப் த ரெக்கார்டா எல்லா மன்றத்தையும் பிள்ளையோ பிள்ளை மூகாமுத்து மன்றம் அப்படின்னு மாத்துங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. எம்ஜிஆர் ரசிகர் மன்ற பெயரெல்லாம் மாத்துறதுக்கான வேலை நடக்குது. எம்ஜிஆர் ரசிகர்கள் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கடவுளை தொழுதவன் கஸ்மாலத்தை எப்படி தொழுவான்? அப்படிதான் இதை நம்மளால எடுத்துக்க முடியும். எம்ஜிஆரை பார்த்து தலைவரேன்னு சொன்னா மூகாமுத்தை பார்த்து தலைவரேன்னு சொல்லுவாங்களா? எப்படி ஒத்துக்க முடியாத சொல்லுங்க. இப்ப ரஜினி படத்துல, இது பாஷா படத்துல ரஜினி நம்ம எல்லாம் பார்த்து சூப்பர், செம்ம ஸ்டார் இல்ல, செம்ம ஸ்டைல் இல்ல அப்படின்னோம். அப்படியே ரஜினியை கோட்டை கழட்டி விட்டு இந்தாண்ட இருக்க ஜனகராஜா வச்சு அந்த கோட்டை மாட்டி விட்டு இவர் தான் சூப்பர் ஸ்டார்னா யாராலையா ஒத்துக்க முடியுமா? மூகாமுத்து ஜனகராஜ் மாதிரி தானே, எம்ஜிஆர் மாதிரி, பாஷாவோட ரஜினி மாதிரி புரட்சி தலைவர் தானே அந்த காலகட்ட ரஜினி. இந்த ரசிகர் மன்றத்தை கலைக்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாமே நேரா வந்து அவர்கிட்ட தலைவர்கிட்ட சொல்ல, இவரு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் எப்படியாவது கட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு நீக்கக்கூடிய வேலை நடக்குது. கட்சியும் நீக்கிறார். பட் ஆனா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாரு. எம்ஜிஆர் வெளியில போனாலும் நம்மளால மூகாமுத்துவை வச்சு அந்த ஒரு வசீகரத்தை கிரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் புரட்சி தலைவர் மரணிக்கும் காலம் வரைக்கும் எதிர்கட்சியாவே உட்காந்து கிடந்தாரு. சரிங்களா? எதிரிகளை ரொம்ப இலக்காரமா இடம் போடுறது, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள, அந்த புத்தி அப்படியே கருணாநிதி குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்குமே வந்திருக்கு. நீங்க 2006, 2011 திமுக ஆட்சியை பார்த்திருப்பீங்க. வரலாற்று கேவலம், ரொம்ப கேவலம் அதுல நடந்துச்சு. அதாவது ஊழல் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது வந்து மக்களை வந்து பெருசா பாதிக்காது. நான் தலைகளா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஊழலை பத்தி மக்களுக்கு அக்கறையே கிடையாது. பாலம் கட்டுறான், அதுல ஒரு 10 கோடி அடிச்சான் அப்படின்னா மக்களுக்கு கண்டிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுல போய் படுத்தீங்கன்னா கரண்ட் இருக்கணும், நிம்மதியா நீங்க தூங்கணும், உங்களோட சொத்து பத்துக்கள் உங்ககிட்ட சேஃப்டியா இருக்கணும், சட்டம் ஒழுங்கு நல்லபடியா இருக்கணும். இதுதான் மக்களோட பெரிய எதிர்பார்ப்பு. 2006-11 திமுக ஆட்சியில கட்டுக்கிடங்காத மின்வெட்டு, நிம்மதியா கிடையாது. நைட்ல 7 மணி நேரம் மின்வெட்டு, பகல்ல 7 மணி நேரம் மின்வெட்டு. எந்த தொழிலுமே நடக்கல, தொழில்கள் பூராமே நசிஞ்சு போச்சு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா திமுகவினரோட அளவுக்கு அதிகமான ஆட்டம் நில அபகரிப்பு. 2011 நில அபகரிப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவே தொடங்கக்கூடிய அளவுக்கு பயங்கர ஆட்டம். இவ்வளத்தையும் செஞ்சுட்டு 2011 தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அழகிரி அப்ப பயங்கர ஆட்டம். 2011 தேர்தலோடு அதிமுக என்கின்ற கட்சி இல்லாமல் அழித்து புதைத்து விடுவேன் அப்படின்னாரு. எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம திமுக தான் புதைஞ்சு போச்சு. எதிரிகளை அன்னைக்கு இலக்காரமா போட்டு, இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணாரு? எதிர்கட்சிகளே இல்லை, கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லை, கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அப்படிங்கிறது மறைந்த அம்மா அவர்களோட டயலாக். அவங்க அப்படிதான் வச்சிருந்தாங்க, கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லாம தான் வச்சிருந்தாங்க. நீ மகாமட்டமா ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு நாங்க 200ல அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா இப்ப மக்கள் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காங்க? குளத்தூர்லயே தோத்து போயிட்டீங்களே.
நீங்க ஒரு கனவுலகிலேயே திமுக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அவங்க அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால அவங்க பண்றதெல்லாம் சரி, எதிர்த்து யாராவது பேசினா அவங்க மேல வழக்கு போடுறது. எத்தனை ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருந்துதா? எல்லாத்தையும் நசுக்கிட்டு இருக்கிறது. யாரை எடுங்க, நீங்க ஊடகம் நடத்தணும் அப்படின்னா கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, லேகியம் வைக்கிறவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும். இப்படியே மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பாலாரும் தேனாரும் ஓடுதுப்பா அப்படின்னு லேகியம் வைத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். நம்ம செந்தில்வேல் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும். இந்த முரசொலி நிலம் ஏன் உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படின்னா, ஆதரவாகவும் எதிராகவும் ஒரு கருத்து ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. உண்மையே வெளியில வர மாட்டேங்குது. இதுதான், இப்படித்தான், இந்த இடம் தான் அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஈவன் பாமகவினுடைய தலைவர் ராமதாஸ் ஐயா கூட சில விஷயங்கள் இலைமறை காய்மறையாகவும் பொடி வச்சுதான் பேசுறாரு தவிர வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாரு. அது ஏன் அவ்வளவு ஏதோ இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தேகமாவே இருக்கு. அசுரன் படத்தை போய் பார்த்துட்டு சும்மா இல்லாம பஞ்சமி நிலத்தை பத்தி இவங்க ஆரம்பிச்சாங்க. மருத்துவர் அவர் தான் வந்து இப்ப அரசியல்ல இருந்து ஓய்வு அறிவிச்சுட்டாங்க. முரசொலி இடம் இருக்கிறதே பஞ்சமி நிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த பிரச்சனையை கிளப்பினாரு. அது அந்த காலகட்டத்தில் அது பஞ்சமி நிலம் தான் அப்படிங்கிறதுக்கான பல தரவுகள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கவும் பட்டுச்சு. பட் அது ஏன் பெருசாகலை அப்படின்னா, திமுகவினருக்கு ஆதாரம் இல்லாம எடுக்கவும் தெரியும், இருக்கிற ஆதாரத்தை அழிக்கவும் தெரியும். அந்த காலகட்டத்தோட அதை பேசி முடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க ஆட்சியில இருக்காங்க. இப்ப போய் நீங்க தேடுனீங்கன்னா அதுக்கான தரவுகள் எதுவும் இருக்காது. நீங்க ரஞ்சித் சிங் சர்க்காரியா கமிஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஊழல்கள், 16 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாயிருக்கு, விஞ்ஞான ரீதியான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சர்க்காரியா கமிஷன் அறிக்கை எங்கேயா உங்களால எடுக்க முடியுமா? முடிச்சிருவாங்க. ஆதாரத்தை அளிக்கிறதுல திமுகவினர் கரை கண்டவங்க. பயங்கரமான குறுக்கு புத்தி. அதை மக்கள் நலத்திட்டத்துல செயல்படுத்துறது கிடையாது. இப்ப நீங்க அந்த முரசொலி நிலத்தை தேடி போனீங்கன்னா அதுக்குண்டான ஒரு வெத்து பேப்பர் கூட உங்கள்கிட்ட கிடைக்காது. கவர்மெண்ட் டோப் பிளான்ல அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தப்போ சுதந்திரம் வாங்கினப்போ கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது அரசு கருவூலம் தானே. இவங்க சொன்னா அதை எடுத்துட மாட்டாங்களா? எலி கடிச்சிரும். ஓ, சிம்பிள். கரையான் அரிச்சிரும். இப்ப சர்க்கரையே எறும்பு தின்றுச்சு, சாக்கே கரையான் அரிச்சிருச்சு, எலி ஒரு டாக்குமெண்ட்டை கடிக்காதான் என்ன? அதுவும் ஸ்டாலின் சொன்னா ஏகப்பட்ட பெருச்சாலிகள் அறிவாலயத்திலேருந்தே போய் கடிச்சிட்டு வரும். அதனால அந்த மாதிரியான ஆதாரங்களோட அடிநாதெல்லாம் தேடி போக முடியாது. இவங்க இருக்கும்போதே எல்லாத்தையும் மொத்தமாவே முடிச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த நிலம் பஞ்சமி நிலம் தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்ப அதோட உண்மை நிலை தெரிஞ்சவங்க இப்ப யாரும் இல்லவும் இல்லை. அதனால எப்படி சொல்றது, குப்பை வந்து அப்படியே ஒரு ஓரத்துல தள்ளி வச்சுட்டு வீடு சுத்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இருப்போம்ல, அதை அள்ளி அப்புறப்படுத்தாம அப்படி நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதான், வேற வழி இல்லை. அறிவாலயம் கட்டப்படும் போது எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வந்து 4 8 1 ரூபாய் அந்த அளவுக்கான நிதியை கொடுத்தாங்க அப்படின்றது நானே பல இடங்கள்ல படிச்சிருக்கேன். இப்போ அறிவாலயம் அப்படின்றது அது என்ன, அதை கட்டப்பட்டது அப்படின்றது யாருடைய நிதி, இப்போ அது யார்கிட்ட இருக்கு? ஏன்னா தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ட்ரஸ்ட்ல தலைவராக இருந்தது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரியான ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா திமுக ட்ரஸ்ட்ல எவ்வளவு நிதி இருக்கு அப்படிங்கிறது வெளியில வருமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அப்போ அண்ணா அறிவாலயம் எப்படி கட்டப்பட்டது? அது ஆன் த ரெக்கார்டா திமுகவோட ட்ரஸ்ட்ல எவ்வளவு நிதி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செயற்குழு பொதுக்குழு அறிக்கையில ஒவ்வொரு வாட்டியுமே கொடுத்துருவாங்க. ஆனா ஆஃப் த ரெக்கார்டா நிறைய இருக்கும். அதுக்கான ஆதாரத்தெல்லாம் நாம உட்காந்து தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இங்க எடுக்க வேண்டிய அதிகாரிகளே பல பேர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருப்பாங்க. இப்ப ஆட்சி மாற்றமே வந்துட்டாலும் கூட அவங்களோட திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறாது. திரும்ப வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வரப்போறது இல்லை இதுக்கு மேல. இருந்தாலும் அந்த ஒரு அச்ச உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். அறிவாலயம் வந்து உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் அண்ணா அவர்களுடைய பேச்சால ஈர்க்கப்பட்ட, அவரோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட தொண்டர்கள் 1 ரூபாயும் 2 ரூபாயும் இப்படி கொடுத்து கட்டப்பட்ட ஒரு இடம் தான். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா திருக்குவளை மு கருணாநிதி கழகம் அப்படின்னு மாறிடுச்சு. இப்ப பேருக்கு திமுக ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்ல வேற யார் இருப்பா? ஒட்டுமொத்தமா கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தரால கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்த இன்னொரு நபரால திமுகவுக்கு தலைவராக முடியுமா? ஆக முடியாது. ஆகணும்னு நினைச்சாலும் அவங்க ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு கூல கும்பிடு போட்டே பழகிட்டாங்க. பண்ணை அடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? திமுகவினர் எல்லாமே பண்ணை அடிமைகள் மாதிரி பரம்பரை பண்ணை கொத்தடிமைகள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நீங்க கருணாநிதி வாழ்க,
ஸ்டாலின் வாழ்க, இப்போ உதயநிதி வாழ்க, அடுத்து இன்பநிதி வாழ்க, அதுக்கப்புறம் துயரநிதி, துக்கநிதி அப்படின்னு நிறைய வருவாங்க. அவங்களுக்கு வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு அதிகாரத்துல கிடைக்கிற பதவிகளை வச்சுக்கிட்டு ஜாலியா வாழ்ந்துருவாங்க. மக்களை தவிர எல்லாருமே அவங்கள நம்புறவங்க வாழ்ந்துருவாங்க. பாவப்பட்ட மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்க தான் நாசமா போகணும். பொதுவா கட்சிகள் மேல விமர்சனம் இருக்கும். அது நேர்மறையாவும் இருக்கும், எதிர்மறையாவும் இருக்கும். இப்ப நீங்க திமுக அப்படின்னாலே எதிர்க்கிறீங்க அப்படின்னா இதுக்கு அதாவது நீங்க சொன்னது போல ஊழல்னா அவங்கதான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அதிமுக மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு, அவங்களும் பண்றாங்க. ஆனா நீங்க திமுக மட்டும் போறீங்க, இதுக்கு பின்புலம் அடிப்படையா காரணங்கள் ஏதாவது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அடிப்படையா காரணம் அப்படின்னா தான் என்கின்ற அகந்தை திமுக காரங்களுக்கு எப்பவுமே இருக்கு. இப்ப ஒரு புதிய அரசு அமைஞ்சிருக்கு, டிவிகே அரசு. இப்ப நீங்க ஒரு மந்திரிகளை பத்தியோ இல்ல ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் வந்திருக்கோ அப்படின்னா நீங்க எடுத்து பேசிடலாம். அதிமுக காலகட்டத்திலயும் நம்மளால பேச முடியும், ஒரு போராட்டம் நடத்த முடியும், எல்லா விதமான உரிமைகளும் இருந்தது. அதிகபட்ச போராட்டத்தை திமுக தான் நடத்துவாங்க முன்னாடி நின்று. ஆனா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு நாளைக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்னாடி போய் அனுமதி கொடுத்துருவீங்க. உங்களுக்கு ரிப்ளையே வராது. 9 மணிக்கு போராட்டம்னா நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு வந்து தகவல் சொல்லுவாங்க. அதனால வரைக்கும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா முன்கூட்டியே சொன்னா நீங்க நீதிமன்றத்தை நாடி போய் அனுமதி வாங்கிடுவீங்க அப்படின்னு. முன்கூட்டியே அனுமதி மறுக்கப்படுறதும் மறுக்கப்படாது. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சு, திமுக ஆட்சியில பார்த்துருப்பீங்க. தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி தான் வந்து பொதுநல வழக்கு போட்டாங்க. நான் அந்த பாதையில நடந்து போறதுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு. அந்த தேன்மொழி யாரு அப்படின்னா ஒரு திமுக உறுப்பினர். திமுகவினர் வந்து திமுகங்கிற போர்வையில மட்டும் இருக்க மாட்டாங்க, சமூக ஆர்வலர்ங்கிற போர்வையில வருவாங்க, பெரியாரிஸ்ட்ங்கிற போர்வையில வருவாங்க, பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில வருவாங்க, சிறுபான்மையினருங்கிற போர்வையில வருவாங்க, பட்டியல் சமூகத்தினருங்கிற போர்வையில வருவாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் வசதியோ எந்த விஷயத்தை எப்படி அணுகணுமோ அப்படி கரெக்டா வருவாங்க. நீங்க திமுக மேல ஒரு பெரிய அலிகேஷன் வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது பெரியாரை இழிவா பேசுவாங்க. அந்த தலைநகரம் படத்துல ஒரு கத்தி ஒரு நகைச்சுவை காட்சி வரும். நீ சென்னை போய் சிக்கி சின்ன பின்னப்பட்டு செருப்படி வாங்க வேண்டிய நிலைமை வந்தா இந்த பெட்டியை திறந்து பாரு, இதுல இருக்கிறது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் திமுகவினர் எப்பெல்லாம் மக்கள் கிட்ட சிக்கி சின்ன பின்னப்பட்டு அடி வாங்க வேண்டிய நிலைமை வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ பெரியார அவமதிச்சிட்டாங்க, ஐயோ பெரியார அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்டை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. நம்மள என்ன சப்ஜெக்ட் பேச வந்தோமோ அதை விட்டுட்டு அதை விட ஒரு வைரலான கண்டென்ட்டை திமுகவே கொடுக்கும் நமக்கு. இதை விட இது பெருசா இருக்கு, இதை பேசுவோமே அப்படின்னு நம்ம அதை நோக்கி போயிட்டே இருப்போம். பட் அதுல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு கீழே ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயத்த நம்ம முன்னாடி போட்டுட்டு அதை நம்ம பார்வையில படுற மாதிரியே வச்சுட்டு நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஆர்கனைஸ்டான பல விஷயங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட திமுகவை நம்ம எதுக்குல அப்படின்னா நம்ம ஒரு தமிழனா பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லை. ரெண்டாவது திராவிட மாடல்னு சொல்றீங்க, தமிழர் மாடல்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன வந்தது? நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். நான் திராவிடம் அப்படிங்கிறது ஓகே ரைட்டு. திராவிட சித்தாந்தத்துல நீ என்னத்தை பார்த்து செஞ்சிருக்க? இப்ப அடிமட்ட தொண்டனும் அரசாளனும் அப்படின்னு தான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சார். அதாவது நீங்க 1967 தங்கப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ராமநாதபுரத்துல சீட்டு கொடுக்குறாரு அறிஞர் அண்ணா. அந்த தங்கப்பன் ஓடி வந்து அண்ணா காலில் விழுவுறாரு, அண்ணா எனக்கு சீட்டு வேண்டாம், எம்எல்ஏ சீட்டு வேணாம் அப்படின்னு. ஏப்பா என்னப்பா எதுக்குப்பா வேணான்னு சொல்ற அப்படின்னு கேட்டப்ப அந்த தங்கப்பன் சொல்றாரு, மன்னா என்னை எதிர்த்து காங்கிரஸ்ல நிக்கிறவர் ராஜேஸ்வர சேதுபதி, ராமநாதபுரம் மன்னர். நான் அவர்கிட்ட குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி அண்ணா மன்னனை எடுத்து நிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி நீ குதிரை வண்டி ஓட்டுறவங்கிறத மட்டும் சீட்டு கொடுக்கல, உன்ன மாதிரி குப்பனும் சுப்பனும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் கட்சியை தொடங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீ ராமநாதபுரத்துல எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவரா இருக்க, என் தம்பி தான் உனக்கு சீட்டு கொடுக்க சொன்னா, நீ போய் அவனை பாரு அப்படின்னு இருக்காரு. எம்ஜிஆரை போய் தங்கப்பன் பாக்குறாப்புல, தலைவரை என்ன தலைவரை இப்படி மாத்தி விட்டீங்க, நான் எப்படி தலைவரை ஜெயிக்கிறதுன்னு. எம்ஜிஆர் சொல்றாரு, நான் உனக்கு பிரச்சாரம் பண்றேன், நீ ஜெயிக்கிற, மன்னனை குதிரை ஓட்டி ஜெயிச்சாங்கிற வரலாற நம்ம 2 பேரும் சேர்ந்து எழுதுவோம் அப்படிங்கிறார். அடுத்த சில நாட்கள்ல எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுட்டாரு, பிரச்சாரத்துக்கு போக முடியல. மருத்துவமனையில எம்ஜிஆர் இருக்கும்போது ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க. அன்னைக்கு திமுகவினரும், எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிறதால திமுகவினரும் போய் கதறி அலறாங்க. எம்ஜிஆர் அதன் பிறகு வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டு வராங்க, ரெக்கவர் ஆகி. அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாரும் அழுறப்ப அந்த கூட்டத்துல தங்கப்பனை அடையாளம் காமிச்சு
உதவியாளரை விட்டு கூட்டு வர சொல்லியிருக்காரு. ம். கூட்டிகிட்டு வந்து போட்டோகிராஃபரை, பேச முடியாது சைகையில, போட்டோகிராஃபரை வர சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு போட்டோ எடுத்து, அந்த போட்டோவில் என் தம்பி தங்கப்பனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து அன்னைக்கு மன்னரை எதிர்த்து நின்று ஜெயிச்சாரு ஒரு குதிரை ஓட்டி எம்ஜிஆர். இப்படிப்பட்ட தலைவரையே நீ வெளியே அனுப்பிச்சிட்டு அவரையே வந்து ஊமை மலையாளி அப்படின்னு பட்டம் கட்டிட்டு நீங்க என்னமோ பெரிய தமிழின தலைவர் மாதிரி இவ்வளவு அராஜகங்களை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நாங்க எதுக்காம என்ன பண்றது? அதுல இதை விட கேவலம் என்னன்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம மார்பிங் பண்றோம், ஏஐ எடிட்டிங் பண்றோம். அன்னைக்கு அந்த போட்டோ எடுத்து தங்கப்பன் தலையை கட் பண்ணி எடுத்துட்டு கருணாநிதி தன்னோட தலையை வச்சுக்கிட்டு எம்ஜிஆரின் தம்பி கருணாநிதிக்கு வாக்களியுங்கள்னு போஸ்டர் ஒட்டி ஜெயிச்சாரு. அப்பவே பித்தலாட்டம் பண்றதுல பிஹெச்டி முடிச்சவங்க. அந்த அறிவை நீங்க மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நம்ம தலையால அடிச்சுக்கிறோம். ஆனா நாங்க வந்து எங்க குடும்பம் தான், அதுக்காக தான் நாங்க கட்சி நடத்துறோம். திமுகங்கிறது எங்க குடும்பம் தான், மீதி எல்லாமே எங்களோட கொத்தடிமைகள் அப்படின்னு நீங்க கட்சி நடத்துறப்ப அதை நம்ம ஏற்றுதான் நின்னாகணும், வேற வழி கிடையாது. இப்ப கூட இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தப்போ திமுக ஆட்சியில எப்படி எதிர்கொண்டது அப்படின்னு சொல்லி சிலாகித்து பேசுறாங்க. ஆளூர் சானவாஸ்லாம் அதுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து மத்திய அரசுக்கு சோடை போயிடுச்சு, அவங்களுடைய ஊதுகுழலாம் தான் இருக்காங்கன்ற அளவுக்கு வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிலைநாட்டணும்ன்ற அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்களே. கண்டிப்பா மாநில உரிமைகளை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு உண்மையிலேயே தகுதியே கிடையாது. சரிங்களா? அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து நீங்க டெல்லி அடிமைகள், பிஜேபியின் அடிமைகள் அப்படின்னு திமுகவினர் தொடர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒரு அடிமை, நான் டெல்லிக்கு அடிமை அப்படின்னு தான் வாயால ஒத்துக்கிட்ட ஒரே தலைவர் கருணாநிதி தான். இதுதான் வரலாறு. ஈழத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு திமுக ஆதரவோட தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆதரவு வாபஸ் வாங்கினா காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்துரும். இலங்கை இராணுவத்திற்கான ஆயுத சப்ளை நிற்கும், ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா இந்தியா தலையிடாது. அதுல கருணாநிதியோட கையில இலங்கை தமிழர்களோட மொத்த உயிரும் இருக்கு. இவரை நினைச்சிருந்தா இங்க உட்காந்துட்டு அவங்களை காப்பாத்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு கருணாநிதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? அதாவது மாநில அரசுங்கிறதே மத்திய அரசுக்கு அடிமை தான். நானே இங்க அடிமையா தான் இருக்கேன், நான் போய் சிங்களர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு எப்படி உதவ முடியும்? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நீங்க 2006 காலகட்டத்துல காங்கிரஸுக்கு கொடுத்த சீட்டுகளோட எண்ணிக்கை, 2016 காங்கிரஸுக்கு கொடுத்த சீட்டுகளோட எண்ணிக்கை, இதோட 2011 கொடுத்த எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். 2011 மட்டும் 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்திருப்பார், ஆளே இல்லாத காங்கிரஸ். ஆனா 2006 40க்கு குறைவான சீட்டுகள், 2016 பாத்தீங்கன்னா 42 சீட்டு என்னமோ. ஏன் 11 மட்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சுதான் என்ன? ஏன் அப்ப மட்டும் 63 சீட்டு கொடுத்தீங்க? இத்தனைக்கும் அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யாரு அப்படின்னா திமுகவுக்கு கொத்தடிமையாவே இருந்த கேவி தங்கபாலு. கருணாநிதி உட்காருனா உட்காருவாரு, எந்திரினா எந்திரிப்பாரு. அப்படிப்பட்ட நபர் தான் கேவி தங்கபாலு. 10 சீட்டு கொடுத்தா கூட கேவி தங்கபால காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க முடியும். அப்ப காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரா இங்க வந்தவர் குலாம் நபி ஆசாத். அவரும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வந்தா திமுக மாறிடுவாரு. இவங்களை வச்சுக்கிட்டே 63 சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன காரணம்? கீழே 2G ரைடு நடக்குது, மேல ரைடு நடக்குது, கீழே பேச்சுவார்த்தை நடக்குது. கேட்கிற சீட்டை கொடுக்கலன்னா தயாளு அம்மாள் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் கேட்கிற சீட்டை கொடுத்து கையில காலில் விழுந்து காம்ப்ரமைஸ் பேசி தயாளு அம்மாளுக்கு பதிலாக கனிமொழியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்ச உத்தமர் தான் இவரு. தன்னோட கட்சி உரிமையவே காப்பாத்திக்க முடியல, ஊழல்ல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. சர்க்காரியா கமிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னவர் தானே இவரு. மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு? திமுக. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கையெழுத்து போட்டது யாரு? திமுக. கச்சத்தீவு யார் ஆட்சியில தாரை வார்க்கப்பட்டுச்சு? திமுக. நீங்களாம் மாநில உரிமைகளை பத்தி பேசலாமா? கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் கேஸ் போடுறாரு. நான் ஒரு இந்திய குடிமகன், இந்திய எல்லைக்கு உட்பட்ட எந்த நிலத்துல வேணாலும் நுழையறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ரிசர்வ் ஃபாரஸ்ட், மிலிட்ரி இடம், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை தவிர வேற எங்க வேணாலும் போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா இப்ப நான் கச்சத்தீவுக்கு நான் போகணும், என்னால போக முடியல
அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாரு. அது வந்து மாநில அரசோட பதில் என்ன அப்படின்னு நீதிமன்றம் கேட்கிறப்ப மத்திய அரசின் முடிவு என்னவோ அதுவே மாநில அரசின் முடிவு. இத திருவாய் மலர்ந்து சொன்னது கருணாநிதி. இவர் தான் மாநில சுயாட்சியை அப்படியே நிலைநாட்டி கிழிக்கிறவரா? இப்ப இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி பேசுறாங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் மாநில சுயாட்சியை நம்ம கருணாநிதி காலகட்டத்திலே விட்டு கொடுத்துட்டோம். பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். இதே மாதிரி நீங்க நீட் தேர்வு கொண்டு வந்ததும் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த அரசு தான். இப்ப அவங்க வேணா நீட்டி முழக்குவாங்க. பட் இப்ப இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து நேத்து கூட பாத்தீங்கன்னா மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல 3ஆவதா பாடப்பட்டிருக்கு. அதை வந்து பெரிய சர்ச்சையாக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இது தப்பு தான். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நாம பார்த்து பழகினது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து. வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு திமுக சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்தே மாதரம் வந்து பாகிஸ்தான் தேசிய கீதம் கிடையாது. பாடலாம், தப்பு இல்லை. ஆனா தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த முன்னுரிமையை நம்ம தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி பெறணும் அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அந்த விஷயத்துல ஏன் டிவிகேவினர் மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இவ்வளவு கடன் இருக்கு, மத்திய அரசோட நாம இணக்கமா போகலை அப்படின்னா வரக்கூடிய வருமானம் நமக்கு வர வேண்டியது வராம போயிடும், நமக்கு முறையான நிதி வந்து தாமதப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத இணக்கமா போறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து விஷயத்தெல்லாம் உரிமைகளை விட்டு கொடுத்து ஒரு இணக்கம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 1வது படிக்கிற இருந்தே நம்ம பிரேயரை தொடங்கணும்னாலே நீராரம் கடலுடுத்தேன் தான் ஆரம்பிப்போம். நமக்கு அது வந்துருச்சு. எந்த ஒரு நிகழ்ச்சியுமே தேசிய கீதம் அப்படிங்கிறது முடிவுல பாடப்பட்டு தான் நம்ம பார்த்திருப்போம். இல்ல நீங்க தொடக்கத்திலையும் பாடுறேன்னா பாடிட்டு போங்க, அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த விஷயத்துல திமுகவினர் சொல்ற கருத்து சரிதான். ஆனா அந்த கருத்தை சொல்லக்கூடிய உரிமை அவர்கிட்ட இல்லை. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.